மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனத்திலே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். நாம் உண்மையை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் உண்மையை தவிர நாம் வேறொரு காரியத்தை நாம் மறைத்து நாம் பேசுவோம் என்றால், ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமாய் அது கர்த்தருடைய சமூகத்திலே நியாய தீர்ப்புக்காக அந்த காரியம் கொண்டு வரப்படும். ஆகவே உண்மையை யாரும் மறைக்கவே முடியாது. அதே போல பொய்யை உண்மையாக்கவும் முடியாது. நாம் உண்மையை பொய்யாகவோ பொய்யை உண்மையாகவோ நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது. உண்மை உண்மைதான், பொய் பொய்தான். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதற்கு மிஞ்சி நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்வோம் என்றால் நியாய தீர்ப்பு நாளில் நம்மை குறித்து பல கணக்குகள் நம்மிடத்துல கேட்கப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் உண்மையை நாம் பேசுவோம். பொய்யான வழிகளுக்கு கர்த்தர் அருவருப்பாய் இருக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் அருமையாக சொல்லியிருக்கிறது. நாம் பொய்யை பேசக்கூடாது. நாம் உண்மையை பேசி தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் நாம் சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருப்பார். பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு நல்ல ஒரு இடம், பொசிஷனை நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.